கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 3வது வசனம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இங்கு விவேகி ஆபத்தை கண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபத்தை முன்னமே கண்டு, இந்த ஆபத்து வருகிறது என்பதனை முன்னமே கண்டு, எனவே ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறானாம். ஆனால் பேதைகளோ, அதாவது ஞானம் இல்லாதவர்களோ என்ன செய்கிறாங்கன்னா, ஆபத்தை கண்டும் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். வாழ்க்கையிலையும் அதே போல தான் ஆண்டவர் நமக்கு முன்பதாக முன்னமே சில காரியங்களை எல்லாம் எச்சரிக்கின்றார், அறிவுறுத்துகின்றார், வசனத்தின் மூலமாக நம்மளோடு பேசுகின்றார், தீர்க்க தரிசனத்தின் மூலமாக பேசுகின்றார். ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகின்றது. ஆண்டவர் நமக்கு வருகிற தீமைகளை சில நேரங்களில் நாம் புரியும்படியாக வெளிப்படுத்துவது உண்டு. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த தீமையை சந்திக்காதபடிக்கு, அந்த பொல்லாப்பு நம்ம எல்லைக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு நாம் திட்டமிட்டு ஜெபம் பண்ணி யோசித்து அதை தாண்ட முயற்சி பண்ண வேண்டும். சில நேரம் விசுவாசிகளுக்கு சொப்பனங்கள் வரலாம், தரிசனங்கள் பார்க்கலாம். அப்போது அதில் நமக்கு ஒரு தீமை வருவதை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கலாம். இப்படி தான் நடக்க போகுது என்று சொல்லி உட்கார்ந்து நம்ம அழுது கொண்டு இராதபடிக்கு, அதை நடக்காத படிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் முயற்சி பண்ண வேண்டும். இங்கு வேதத்தில் பார்க்கின்றோம், சவுல் ராஜாவை அவர் ஆண்டவருக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போனதினாலே கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினதற்கு வேதனைப்பட்டு தாவீதை அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். என்றாலும் கூட அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கு 40 ஆண்டுகள் சவுல் இஸ்ரவேலை அரசாண்டான் என்று பார்க்கின்றோம். அந்த 40 வருடங்களும் சவுலை ஆண்டவர் எந்த ஒரு வேண்டாத மற்ற தேசத்தாருடைய பகைஞர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்ததாக நம்ம பார்க்கல. நம்ம கடைசியில் பெலிஸ்தர்களோடு யுத்தம் நடக்கும் பொழுது சவுல் ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண்ணை தேடி போனதாக நம்ம பார்க்கின்றோம் வேதத்தில். தனக்கு கர்த்தருடைய வார்த்தை வருவதற்கான வழி இல்லை. சாமுவேல் மரித்து போன பின்பு ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஆண்டவர் அமைதியாக இருக்கின்றார். இப்போ பெலிஸ்தர் யுத்தம் பண்ணி நெருக்கி கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்வதென்று புரியவில்லை. அப்போ சவுல் இதுவரைக்கும் தன்னை எதிரிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்காத தேவன் இப்பொழுதும் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்ற விசுவாசம் இல்லை. அவருக்குள்ள பயம், அவருக்குள்ள கலக்கம். அப்போ அந்த யுத்தத்தில் என்ன நடக்கும், நம்ம போய் யார்கிட்டையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான இடத்துல போய் கேட்கிறாரு. அந்த பெண்ணிடம் போய் குறி கேட்கும் பொழுது சாமுவேல் எழும்பி வந்து, இன்றைக்கு நீயும் உன்னுடைய குமாரரும் என்னோடு கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது யோசித்து பார்க்கணும், சாமுவேலை ஒரு குறி சொல்லுகிற பெண் எழுப்ப முடியுமா? அப்படி இல்லை என்றால் சாமுவேல் இருக்கிற இடத்திற்கு சவுல் தான் மரித்து போக முடியுமா? இது ரெண்டுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியம். சவுலுக்கு வந்த செய்தி ஒரு துர்ச்செய்தி. அவனும் அவனுடைய குமாரனும் இந்த யுத்தத்தில் மரணமடைய போகிறாங்கங்கிற துர்ச்செய்தி வந்திருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? அப்போ விவேகியாக இருந்தால் இதை கர்த்தர் எப்படியாகிலும் தாண்ட பண்ணுவார் என்று விசுவாசத்தோடு ஒருவேளை வேற ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கலாம். ஆனால் உடனே மனமடிவாகி உடனே அந்த வீட்டில் சோர்ந்து படுத்து கிடந்த உடனே அவள் தன்னுடைய கையினாலே சமைத்து கொடுப்பதையும் அவன் சாப்பிடுகின்றான். அப்போது தேவனுடைய கிருபை அப்படி முற்றிலுமாய் நீங்குகிறது. அவனுக்கு சொன்னபடியே நடக்கிறதை பார்க்கின்றோம். நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் பாருங்களேன், தாவீதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சமூகத்தில் விசாரித்து விசாரித்து கேட்டு கேட்டு அப்படியே கர்த்தர் சொல்கிறபடியே செய்கிறத நம்ம பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது. அங்கு பெலிஸ்தர் கேகிலா என்ற பட்டணத்துக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்றாங்க. அந்த கேகிலாவை ரட்சித்தான் என்று பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையில சவுலுக்கு
தாவீது இந்த கேகிலா என்ற பட்டணத்திற்குள்ளே வந்திருக்கிறான். அது ஒரு அரணான பட்டணம். அதுக்குள்ளே இருக்கிற தாவீதை நான் எப்படி ஆகிலும் கண்டுபிடித்து அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி திட்டமிடுவதை தாவீது கேள்விப்படுகின்றார். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கின்றார். ஆண்டவரே, கேகிலாவின் குடிகள் என்னை சவுல் கைகளில் பிடித்து கொடுப்பாங்களா அல்லது மாட்டார்களா என்று சொல்லி கேட்கின்றார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 1 சாமுவேல் 23வது அதிகாரம், கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்றார். 12வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ ஆகையால் தாவீதும் அவர்களுடைய கூட இருந்த ஏறக்குறைய 600 பேரும் கேகிலாவை விட்டு புறப்பட்டு அவங்க போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா? போகக்கூடிய இடத்திற்கு போனார்களாம். அந்த கேகிலாவிலிருந்து தப்பித்து போயிட்டாங்க. எங்கே போக முடியுமோ சவுல் ரீச் பண்ண முடியாத இடத்திற்கு போய் தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் தாவீது விவேகம் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டு அங்கேயே உள்ளே உட்கார்ந்துருந்தாருன்னா சவுல் பிடிச்சிருப்பாரு. பாருங்களேன், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் என்று பார்க்கின்றோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்துகின்றார். ஒரு எச்சரிப்பாக வருகிறது என்றால் அதில் நம்ம ஜாக்கிரதையாக தப்பித்து கொள்ள நமக்கு முன்னமே அறிவுறுத்துகின்றார் என்ற அர்த்தம். மற்றபடி நம்மை பொல்லாப்புல தள்ளிவிட மாட்டார் ஆண்டவர். ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, சரியாக படிக்கலை, மார்க் சரியாக வாங்கலைன்னா டீச்சர்ஸ் கூப்பிட்டு விட்டு அல்லது ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு விட்டு சொல்லுவார், இந்த ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, ஆனால் உங்கள் பிள்ளையினுடைய மார்க்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப மோசமான மார்க்காக கொஞ்சமாக எடுத்திருக்கிறான், இவன் பாஸ் பண்ண மாட்டான், முதலே நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்ஸை அவட பேரண்ட்ஸை கூப்பிட்டு. அப்போ அந்த பேரண்ட்ஸ் போய் ஐயோ என் பையன் ஃபெயில் ஆயிடுவான் அழுதுகிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இன்னும் 2 months டைம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் நான் எப்படியும் என் பிள்ளைய எப்படினாலும் உட்கார வைத்து இரவும் காலையில் அதிகாலையில் எழுப்பி படிக்க வைத்து எப்படி நான் மார்க் வாங்க வைத்து பாஸ் பண்ணி விடுவேன் என்று சொல்லி செயல்படுற பெற்றோர் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் தான் விவேகி. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளை எங்கள் விவேகியாக இருங்கள், பேதைகளாக சென்று தண்டிக்கப்படாதிருங்கள். இன்றைக்கு இப்படி நீங்கள் அழகாய் செயல்பட துவங்குங்கள். எல்லா ஆபத்துகளையும் கண்டு நீங்கள் மறைந்து கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வசனத்தின்படி விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் விவேகம் உள்ளவர்களாக இருக்க, ஆபத்துகளை கண்டு மறைந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையையும் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.